இன்றைக்கி பார்த்தோன்னா கோபாலபுரமே வந்து கண்ணீரில் வந்து மூழ்கி இருக்குது அப்படின்னே வந்து சொல்ல முடியும். எல்லாருக்குமே தெரியும், முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய மூத்த அண்ணன் முத்து அவர்கள் வயது மூப்பின் காரணமாக வந்து மறைந்துட்டார். இந்த நிலையில் வந்து பார்த்தோன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்கிற அவர் வீட்டிற்கு சென்று முதலாளாக வந்து அஞ்சலி செலுத்தினார். அஞ்சலி செலுத்திவிட்டு நேராக இவர் இங்கே இருக்கக்கூடாது, கோபாலபுரத்தில் தான் அண்ணனோட இறுதி மரியாதை நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து கோபாலபுரத்துக்கு வந்துட்டோடனே எல்லா தலைவர்களும், அதாவது முக்கிய அந்த அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாருமே, திமுகவினர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோபாலபுரத்திற்கு வந்துட்டு அஞ்சலி வந்து செலுத்தினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு சில மாற்று கட்சியினரும் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. அதே போல் நடிகரில் வந்து பார்த்தோன்னா சத்யராஜ் அவர்கள்லாம் வந்து பார்த்தோன்னா அஞ்சலி செலுத்தி இருந்தாங்க. முக்கிய அரசியல் தலைவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா திருமாவளவன், செல்வம் பெருந்தகை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தோன்னா மரியாதை வந்து செலுத்தியிருக்காங்க. மதுரையிலிருந்து நேராக வந்து மூக அழகிரி அவர்கள் வந்து அவருடைய அண்ணனை பார்த்தோன்னே அப்படியே தேம்பி அழுதுட்டார் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வெளியூரில் வந்து கனிமொழி அவர்கள் ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில் இருந்தாங்க. அந்த கல்லூரி நிகழ்ச்சியில் பேசிகிட்டே இருக்கும்போது இந்த தகவல் வந்தது. உடனே பதறி அடிச்சுட்டு உடனே ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னைக்கு வந்து உடனே வந்து முத்து அவர்களுடைய இறுதி மரியாதையில் வந்து கலந்துக்கினாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி அவர்கள், துர்கா ஸ்டாலின் அவர்கள், கிருத்திகா உதயநிதி அவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சோக முகத்துடன் அங்கேயே வந்து உக்காந்துட்ருக்காங்க. இறுதி மரியாதை கோபாலபுரத்தில் தான் நடக்குது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து ஒரு சோக முகத்துடனே வந்து இருக்கார். பல பேர் வந்து என்னடா இப்போ தான் வந்து அவருக்கு பாசமாக சொல்லும் நிலையில் கூட அவர் வந்து பார்த்தோன்னா அடிக்கடி அவர் ஃபோன் பண்ணி அவருடைய அண்ணனை வந்து விசாரிச்சுட்டு அது மாதிரி தான் இருந்தார். திடீர்னு வந்து காலையில் இது மாதிரி ஆனவுடனே முதலாளாவே வந்து அவர் போயிட்டு அண்ணனுக்கு என்ன செய்யணுமோ அந்த கடைசி மரியாதையை ஒரு தம்பியாக, முதல்வராக இல்லை ஒரு தம்பியாக இருந்து அந்த அளவுக்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து செஞ்சுருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் கண் கலங்கிறத பார்க்கும்போது எல்லாருமே வந்து கண் கலங்குறாங்க. கோபாலபுரமே சோகத்தில் முகம் வாடி இருக்குது அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். அதே போல் அவர்கள் வந்து பார்த்தாங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், ஒரு சில படங்கள்லாம் வந்து அவர் நடிச்சிருக்காரு, ஹீரோவாக வந்து நடிச்சிருக்காரு. அதே போல் வந்து பார்த்தோன்னா முக்கியமாக எம்ஜிஆர் அவர்களால் இவரை வளர்க்கப்பட்டவர் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு இவர் வந்து ஒரு ரொம்ப முக்கியத்துவமானவர் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். முத்து அவர்களுடைய மறைவிற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம்.